அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 10/2/2025 இன்று திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், பிரதோஷ விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வர சுவாமியின் அருளால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை தைப்பூச விரத நாள். முருகப்பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்று இரவு 8:08 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது. இன்று இரவு 7:12 வரை புனர்பூச நட்சத்திரம், அதன் பின்னர் பூச நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:34 வரை சித்தயோகமும், இரவு 7:12 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது. இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, பெருமை புகழ் கிடைக்கும் நாள். குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சிலருக்கு புது பொறுப்புகள் வரும், சிலருக்கு பொறுப்பு மாற்றம் வரும். அது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைக்கணும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மையை தரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சொந்த பந்தங்களை சுபகாரியங்களிலே சுப நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற வாய்ப்பு கிடைக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பீர்கள். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். கலைத்துறையினருக்கு நல்ல கௌரவமும் மரியாதையும் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. ரிஷபராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். வியாபாரம் தொழிலிலே போட்டி குறையும். மந்த நிலைமை மாறும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துவர்கள், அட்வர்டைஸ்மெண்ட் மீடியா கம்பெனி நடத்துவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. புது வாய்ப்புகள் கூட வந்து சேரும். வெளிநாட்டிலே சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் துறையில், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். மறுமணத்துக்காக, செகண்ட் அல்ல தேர்ட் மேரேஜுக்காக காத்திருப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் எல்லாம் வரக்கூடிய நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். வியாபாரிகளுக்கு திடீர் போட்டி ஏற்படும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ, ஏசிசிஏ, சிஐஎம்ஏ, கம்பெனி செக்ரட்டரிஷிப் போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அரிசி கடை வைத்திருப்பவர்கள், எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. பிள்ளைகளின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். அதே மாதிரி
ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நாள். சகோதரர்களுடைய சில பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடகராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருளை வச்சுட்டு தேடி அடைவீங்க. வீட்லையாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம். இது மாதிரி அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வந்து சேரும், அல்லது பொறுப்பு மாற்றம், பதவி மாற்றம் வந்து சேரும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர வழியிலே சில செலவுகள் வந்து போகும். ஊர் மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனை சிலருக்கு வரும். இத்தனை நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்க, சொந்தமாக ஒரு இடம் வாங்கி ஒரு சின்ன வீடாவது கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்ம ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையில் கவனமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். பழைய சொத்தை விற்றுவிட்டு புது சொத்து வாங்கும் முயற்சியிலே முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. பைக் மெக்கானிக்காக, கார் மெக்கானிக்காக வேலை செய்பவர்கள், செக்யூரிட்டியாக, வாட்ச்மேனாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட, விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். அதற்குரிய பரிகாரங்களை சரியாக பண்ணுங்க. எப்போவுமே நான் சொல்கிறது, கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்க வர்றபோது தோஷங்கள் நிறைய இருந்ததுன்னா நவக்கிரக சாந்தி பண்ணிவிட்டு வரன்களை பார்க்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒவ்வொரு ஜோசியர் இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரே இடத்துல எல்லா பரிகாரத்தையும் எல்லா கிரகங்களுக்கு பண்ணிட்டு பண்ணுறது விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விநாயகரை அருகம்புல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். கன்னி ராசி அன்பர்களே, வெற்றியை தரும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. தம்பதிகளிடையே சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரச்சனை இருந்ததெல்லாம் இப்போ தீரும். வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. பிள்ளைகள், குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி நல்ல ஒரு திங்கிங், தாட்டெல்லாம் வரக்கூடிய நாள். மாணவர்களுக்கு உங்கள் நண்பர்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. டைவர்ஸ் அல்லது விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு சாதகமாக சிலருக்கு அமையும். இதே மாதிரி வாகன யோகம் சிலருக்கு உண்டு. ரொம்ப வருஷமாக ஒரு சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இப்போ அது நடக்கக்கூடிய சாத்தியம் எல்லாம் இருக்குது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை நீங்கள் வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். மற்றவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்காதீங்க, தலையிடாதீங்க. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கணும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்து பெற்ற விஐபிகளின் நட்புகளால் நன்மை கிடைக்கும். சினிமா சின்னத்திரையில் ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பணவரவிலே இழுபறி நிலைமை ஏற்படும். சகோதர வழியிலே திடீர் செலவு உண்டு. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக காணப்படும். மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். வேலை இழந்தோருக்கு திரும்ப வேலை கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை.
இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவரை நீங்கள் 2 சுத்தமான நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண். விருச்சிக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு திறமை வெளிப்படும். அதிகாரிகள் அல்லது மேனேஜர்லாம் உங்களை பாராட்டுற மாதிரி நடந்துப்பீங்க. பெரிய கார்ப்பரேட் கம்பெனி நிறுவனங்களிலே டைரக்டராக, ஜெனரல் மேனேஜராக, வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம், பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. கடன் விஷயத்தில் வியாபாரிகள் கொஞ்சம் கராராக இருக்கணும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இரும்பு ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே ஃபைனான்ஸ் துறையில் பணியாற்றுபவர்கள், பேங்கிங் செக்டாரில் இருப்பவர்கள், ஐடி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு சக்ஸஸாக நல்லபடியாக முடியும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை நீங்கள் நாராயணியம் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பணியில் வேலையில் கவனம் தேவை. அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரும். பணக்கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபி டிரான்சாக்ஷன் விஷயங்களிலெல்லாம் கவனமாக இருக்கணும். கண்ட்ரோல் தேவை. தேவைக்கு அவசியமில்லாத பொருளை வாங்கி குவிக்காதீங்க. நகைக்கடை வைத்திருப்பவர்கள், அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி சம்பந்தப்பட்ட ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகர ராசி என்பர்களே, கவலையை விட்டொழிக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் விஷயத்துக்கு கவலைப்படுறதுல அர்த்தம் இல்லை. அடுத்து என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாத மன உளைச்சலுக்காக ஆளாகாதீங்க. அது டிப்ரெஷனில் கொண்டு வந்து விட்டுரும். அப்புறம் அதுக்கு வேறு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்போ அதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போகணும். வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் போன்ற பிரச்சனை வர வாய்ப்புள்ளது. பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தந்தை வழி உறவுகளால் நன்மை உண்டு. கடன் கேட்ட இடத்தில் சிலருக்கு கிடைக்கும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மாணவர்களுக்கு அறிவுத்திறன் வளரும். கல்வி சுற்றுலா, எஜுகேஷனல் டூர் செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பம் ராசி அன்பர்களே, நலமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் உள்ளவங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், பேங்க், ஃபைனான்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவு எல்லாம் குறையும். சமூகத்தில் நல்ல பெயர் புகழுள்ள விஐபிக்களின் நட்புகளால் நன்மை உண்டு உங்களுக்கு. சினிமாவிலே, சின்னத்திரையிலே மியூசிஷியனாக, சப்போர்ட்டிங் ஆக்டர், ஆக்ட்ரஸாக இருப்பவர்கள்,
ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை நீங்கள் துளசி சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிற பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மீனராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம் தொழிலிலே போட்டி குறையும், மந்த நிலைமை மாறும், லாபம் கூடும். வீட்டில் உள்ள பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களுடைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மகன் அல்லது மகளின் விவாகம், கல்யாணம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு திடீர் இடமாற்றம் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், பலசரக்கு கடை வைத்திருப்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க இலங்கை திருக்கேதீஸ்வரம் கௌரி அம்பிகை சமேத திரு கேதீஸ்வரநாத பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.